காலி டெஸ்ட் மேட்ச்ல இந்தியாவோட விக்டரி அப்படிங்கிறது உறுதியாகிடுச்சு. ஆல்மோஸ்ட் உறுதியாகிடுச்சு. ஏன்னா, இன்னும் ஸ்ரீலங்கா அடிக்க வேண்டியது 288 இருக்கு. கைவசம் 6 விக்கெட்ஸ் மட்டும் தான் இருக்குது. இன்னும் இந்தியா 1 விக்கெட். இப்போ அந்த சோனல், அதுக்கப்புறம் பேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய தனஞ்சரி சில்வா இவங்கள பார்ட்னர்ஷிப்ப பிரிச்சதுக்கப்புறம் பின்னாடி டிக்வெல்லா தான் வராரு. ஏதாவது மேஜிக் நிகழுமா? காலி டெஸ்ட் மேட்ச்ல ஸ்ரீலங்கா நிகழ்த்துவாங்களா? இல்ல ஆஸ் யூசுவல் எதிர்பார்த்த மாதிரியே இந்தியா ஜெயிப்பாங்களா? அண்டர் கம்பீர் கேப்டன்சில அ இந்தியா டெஸ்ட்ல ஒண்ணும் பெருசா பண்ணல. அ ஆஸ்திரேலியால பும்ரா கேப்டன்சில வின் பண்ணாங்க. ஒரு டெஸ்ட் மேட்ச்ச ட்ரா பண்ணாங்க. பட் மத்தபடி ரொம்ப பெருசா எதுவும் நடக்கவும் இல்ல அப்படிங்கிறதுனால, இந்த ஸ்ரீலங்காலோட அதாவது இந்த காலி டெஸ்ட் மேட்சோட வின் அப்படிங்கிறது வந்து சுப்மன் கில்லுக்கும் சரி, கௌதம் கம்பீருக்கும் சரி தேவை. நடக்குமா? நிகழ்த்துமா? மழை ஏதாவது குறுக்க கௌஷிக் வந்தா அப்படிங்கிற மாரி ஏதாவது பண்ணுமா? பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸ்ரீலங்காவோட ரசிகர்கள் வீடியோ பார்த்துக்கிட்டு இருப்பீங்க நம்புறேன். ஏதாவது ஒரு நம்பிக்கை இருக்குதா? ஏதாவது டிராவுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? டிராமாக்கு வாய்ப்பு இருக்கா? அப்படிங்கிறத கீழ வந்து கமெண்ட் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போகலாம். ஓவருக்கு 6 பால் தான். ஆனா நோ பால் போட்டா 7 பால். போடு ஐபிஎல் பாப்பியா? ஜென்டில் லேடீஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஐசிசி வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் 2027ல இந்திய டூர் ஆஃப் ஸ்ரீலங்கா 2026ல காலியில நடந்துட்டு இருக்கக்கூடிய ஸ்ரீலங்கா வெர்சஸ் இந்தியா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்சோட டே 4ஓட அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூ அண்ட் டே 5ஓட ப்ரீ அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூ பார்க்க வந்திருக்கீங்க இந்த ஸ்பெஷல் ஆனந்தா ஷோல. நான் ஆரம்பிச்ச ஒரு விஷயத்திலே நான் திரும்பவும் கன்டினியூ பண்றேன். யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறத தான். ப்ரிவ்யூ அது மாரி நம்ம பார்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்ரீலங்கா கிட்ட கைவசம் 6 விக்கெட்ஸ் இருக்குது. யார் யார் விளையாண்டுருக்கா? ஒரு பக்கம் சோனல் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 100 அடிச்சவரு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, தனஞ்சய் டி சில்வா 2 பேரும் பேர் பண்ணி ஒரு 50 பால்களுக்கு மேல ஆடிட்டு இருக்காங்க. லக்கு உங்க பக்கமும் இன்னைக்கு இருந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ நாளைக்கு டிக்வெல்லா வருவாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கெஷாரா வருவாரு. எனக்கு என்னமோ அந்த 4 பேர் மேல மட்டும் தான் இந்த 288 அடிக்கிறதுக்கான ஒரு ஒரு நம்பிக்கை. இவங்க தான். இவங்க அடிக்கலன்னா அவ்வளோதான் அப்படிங்கிற மாரி தான். இது ஆப்வியஸ்லி நீங்களே ஒத்துப்பீங்கன்னு நெனைக்கிறேன். இப்போ நாளைக்கு டே 5 மழை வருமா? இல்லையா? அதாவது பார்த்தீங்க அப்டின்னா, இதுவரைக்குமே 4, 5 நாளும், இல்ல 7 நாளும், இல்ல 10 நாளும் வந்து பார்த்தீங்கன்னா, காலியில மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்டிங்கிற மாரி தான். டே 2ல வந்து உங்களுக்கு அ வ வ பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 1 1/2 செஷன் வந்து வாஷ் அவுட் ஆச்சு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, 3வது செஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, மழை அப்டிங்கிறது இல்ல டீ பிரேக்குக்கு முன்னாடி மழை வந்துச்சு அப்டின்னு நெனைக்கிறேன். நானா ஆமா. அப்பதான் மழை வந்துச்சு. ஸோ மழை கண்ணாமூச்சி விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்குது. ஸோ டே 5ல ஒண்ணு நாள் பூரா மழை பெஞ்சு, இல்லன்னா வந்து ஒரு 2, 2 1/2 செஷன் மழையினால இங்க காலியாகி, ஸ்ரீலங்காவோட பேட்டர்ஸுக்குள்ள ஒரு 30, 40 அவ்வளோலாம் வேணாம். அவ்வளோலாம் வந்துச்சுன்னா, இந்தியன் பவுலர்ஸ்கள் வந்து மேபி அங்க எங்கேயாவது சாப்பிடறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்கள அட்டாக் பண்ணி அவுட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்குது. ஸோ ஒண்ணு ஸ்ரீலங்காவோட ஸ்ரீலங்காவ காப்பாத்தணும் அப்டின்னா, மழை 5வது நாள் மேட்ச் முழுக்க மழை பெய்யணும். இல்ல 2 1/2 செஷன் ஃபுல்லா மழை பெஞ்சுச்சுன்னா, என்னதான் கவர் போட்டாலும் ஈரப்பதமா இருக்கு, வெட் அவுட் ஃபீல்டுன்னு சொல்லிட்டு, அதுவே கொஞ்சம் நேரத்த தின்னுரும். ஸோ மேட்ச்சும் வந்து பார்த்தீங்கன்னா, கால்ட் ஆஃப் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. எனக்கு ஞாபகம் இருக்கு 2021, 20ல வந்து அப்போ இந்தியா இங்கிலாந்து டூருக்கு போயிருந்திருப்பாங்க. அப்போ ட்ரென்பிரிட்ஜ் டெஸ்ட் மேட்ச்சா, ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் இதே போல இங்கிலாந்து தப்பிப்பாங்க. இந்தியா சேஸ் பண்ணும்போது புஜாராவும், ரோஹித் சர்மாவும் களத்துல இருந்துகிட்டு இருப்பாங்க. பட் இப்போ நிலைமைங்கிறது வேற. இந்தியா பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, விக்டரி காத்து அப்படிங்கிறது வீசுது. பார்ப்போம். பட் இன்னொரு பக்கம் பிட்ச் நீங்க பார்க்கணும். அ ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் ப்ரிவ்யூல 2 வகையான பிட்ச். ஒண்ணு காலியில வந்து கொஞ்சம் ஒரு மாரி நல்லா ஃப்ளாட்டா குடுப்பாங்க. கொஞ்சம் ஸ்பின்னர்களுக்கு அசிஸ்ட் பண்ணும். இன்னொரு விக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா ஸ்பின்னர்ஸ்களுக்கு அசிஸ்ட் பண்ணும். 2 1/2 நாள்ல ஒரு 88 ரன்னுக்குள்ள ஆல் அவுட் ஆகலாம். 120க்குள்ள ஆல் அவுட் ஆகலாம் அப்படிங்கிற மாரி தான் இருக்கும். ஆனா, இப்போ 4, 5 நாளும் வந்து பேட் பண்றதுக்கும் ஒரு மாரி நல்லாவும் இருக்குங்கிற மாரி தான் இருந்துகிட்டு இருக்குது. தென் இந்த ஒரு விக்கெட் பார்க்கும்போது, இதுக்கு முன்னாடி பாகிஸ்தான் வந்து 342 சேஸ் பண்ண ஒரு விக்கெட் மாரி தான் என் கண்ணுக்கு படுது, தெரியுது. அப்துல்லா ஷஃபீக் வந்து அடிச்சு குடுப்பாரு. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, திமுத் கார்னோரத்னே 2019 இந்த வேர்ல்டு கப் முடிச்சுட்டு நேரா நியூசிலாந்து இங்க வருவாங்க. அப்போ ஒரு 200 பிளஸ் ரன்ஸ் சேஸ் பண்ணி குடுப்பாரு. அப்ப 100 ரன் அடிப்பார்ன்னு நெனைக்கிறேன். ஐ அம் நாட் ராங். அ அது ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்சா இருக்கும். அடுத்த டெஸ்ட் மேட்ச் நியூசிலாந்து ஜெயிப்பாங்கன்னு நெனைக்கிறேன். ஆனா டெஸ்ட் நம்பர்ஸ் மட்டும் ஞாபகம் இல்ல. பட் இது ஒரு சேஸ் அப்படிங்கிறது நடக்கும். ரீசென்ட் பாஸ்ட் வருஷங்கள்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 200க்கு மேல போய் பெருசா சேஸ் பண்ண மாரி எனக்கு தெரியல. இந்த 2 சேஸ் தான் அங்க நடந்திருக்கு. இந்த 2 சேஸையும் பார்க்கும்போது, அந்த பிட்சையும், இந்த பிட்சையும் பார்க்கும்போது, எனக்கு ஆமா ஒரே மாரி தான் எனக்கு தோண செய்யுது. ஸோ அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதே இதே ஸ்ரீலங்கா இந்த நிலைமையில இந்த 4 விக்கெட்டுக்கு ஒரு 250 இருந்து, இன்னும் கையில ஒரு 6 விக்கெட் இருந்து 150 ரன் தான் அடிக்கணும் அப்படின்னா கூடவாது நம்ம சொல்லலாம். ஆனா இன்னும் வந்து 288 அடிக்கணும் அப்படிங்கிறது தான் கஷ்டமான நிலைமை. இப்போ காலையில இன்னைக்கு ஒண்ணும் இல்லங்க எனக்கு என்னன்னா,
பிரசித் கிருஷ்ணா இப்போ சூப்பரா பவுல் பண்ணிட்டு இருக்காரு. முன்பை காட்டிலும் நல்லா பவுல் பண்றாரு. சிராஜ் பேஸ் கம்மி பண்றாரு. பட் இனிஷியலா ஒரு எனர்ஜியோட பவுல் பண்றாரு. 2 விஷயம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, குல்தீப் யாதவ் மேலயும் ஒரு கன்சர்ன் இருந்துகிட்டு இருக்கு. பட் மானவ் சுத்தர் அண்ட் ரவீந்திர ஜடேஜா 2 பேருமே தெறிக்க விடுறாங்க அப்படிங்கும்போது, டெஃபினட்டா மானவ் சுத்தருக்கு இன்னும் 1 விக்கெட், 2 விக்கெட் விழும். ஜடேஜா அவரோட ஹார்ட் ஒர்க்னால அவருக்கும் 1 விக்கெட், 2 விக்கெட் விழும். சிராஜ், பிரசித் கிருஷ்ணா இவங்க எல்லாரும் பெஸ்ட்டா இருக்காங்க அப்படிங்கும்போது, கொஞ்சம் மிரட்டுறாங்க அப்படிங்கும்போது, ஸோ நாளைக்கு அந்த நியூ பால் எடுப்பாங்க. நாளைக்கு இன்னும் 80 ஓவர் அ அல்ல அவ்வளோக்கு போகாது. அவ்வளோ தூரம் போச்சுன்னா ஸ்ரீலங்காவுக்கு வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. 34 ஓவர்ஸ் தான் முடிஞ்சிருக்குது. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் 5வது நாள் பேட்டிங்க்கு அவ்வளோ சுலபமா இருக்க போறதில்லங்கிறத சொல்லிட முடியாது. ஏன்னா விக்கெட் எப்படி ரியாக்ட் பண்ண போகுதுன்னு எனக்கு தெரியல. ஆனா டெம்பர்மென்ட் வேணும். இந்த டெம்பர்மென்ட் இருக்குதா? இப்போ சோனல் கிட்டயும் அந்த டெம்பர்மென்ட், தனஞ்சய் கிட்டயும் இந்த டெம்பர்மென்ட் எவ்வளோக்கு அவங்கள்ட்ட டெம்பர்மென்ட் இருந்தாலும், இன்னொரு பக்கத்துல இருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்க இந்தியன் அதாவது பவுலர்ஸ்கள் கிட்ட இருந்து அந்த ஒரு நல்ல பால் வரும், கிடைக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. இப்போ சோனல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 36 பந்துகள் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. தனஞ்சய் டிசில்வா 73 பந்துகள் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. 2 பேரும் சேர்ந்து ஒரு 50 பந்துகளுக்கு மேல புடிச்சுட்டாங்க. இவங்க இன்னும் முடிக்க வேண்டியது 250 பந்துகளுக்கு மேல இருக்கு. 2 பேருமே சேர்ந்து தனித்தனியாவே 150, 150 பந்துகள் 100 ரன்களுக்கு மேல அடிக்க வேண்டியது இருக்கு. அதுக்கப்புறம் டிக்வெல்லா வேற இருக்காரு. டிக்வெல்லா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு 100 தவற விட்டாரு. அவர் நேச்சுரல் கேமே அட்டாக் பண்ணி அடிச்சு ஆடுறது தான் அப்படிங்கும்போது, இங்க செகண்ட் இன்னிங்ஸ்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஆன மாரி அந்த கட்டுக்கோப்பான அந்த டெம்பரமென்ட் இருக்குமா? டெம்பரமென்ட் தாங்க கேள்வி. பவுலர்ஸ்களால எடுத்துட்டு வந்துர முடியும். பட் பேட்டர்ஸ்கள் தவறும்போது அங்க தான் ஒரு கேள்வி. அதனால தான் இந்தியாவுக்கு ஜெயிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. எங்கேயாச்சும் ஏதாச்சும் மேஜிக் பண்ணி, இப்ப தனஞ்சய் டிசில்வா ஒரு 100, டிக்வெல்லா ஒரு 100, சோனல் வந்து ஒரு 150 அப்படின்னா வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு. ஆனா அந்த பக்கத்துல எனக்கு இந்தியாவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும்னு எனக்கு தோணுது. இதுதான் டே 5 பொறுத்தவரைக்கும். மழை வந்து ஏதாவது காப்பாத்துனா மட்டும் தான் ஸ்ரீலங்கா பொறுத்தவரைக்கும் உண்டு. இது டே 5யா? இப்போ டே 4 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நான் ஸ்ரீலங்கா கிட்ட ஃபர்ஸ்ட் வரேன். 372 டார்கெட். பாசிபிள் இருக்கானா 342 பாகிஸ்தான் சேஸ் பண்ணாங்க அப்படிங்கும்போது, இதையும் நீங்க ஒரு பாசிபிலிட்டியா எடுத்துட்டு போயிருந்துருக்கலாம்னு எனக்கு தோணுச்சு. பட் இதுல வந்து நிஷான் மதுஷங்கா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சிராஜ வந்து ஹூக் அடிக்க போய் அவுட் ஆனாரு. அவசரம் ஏன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் சூரிய பந்தாராவுக்கு வாய்ப்பு கிடைச்சுச்சு. ஏன்னா தினேஷ் சண்டிமல் வந்து கன்கஷனால அவரு போய் இவரு வந்து மானவ் சுத்தர்கிட்ட எல்பிடபிள்யூ ஓகே அவுட் ஆனாருன்னா, கமிந்து மெண்டிஸ் மேல ஒரு பெரிய ஒரு ஹோப் எப்பவுமே எனக்கு இருக்கும். பட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் தண்டத்துக்கு அவுட் ஆனாரு. செகண்ட் இன்னிங்ஸ் தண்டத்துக்கு அவுட் ஆனாரு. பிரசித் கிருஷ்ணாவோட அந்த பால் ஒன்றும் அவ்வளோ சிறப்பான பால் கிடையாது. இப்போ ஜெய்ஸ்வால் அவுட் ஆனார்ல, அது இங்கே அசித்த ஃபெர்னாண்டோ கிட்ட செகண்ட் இன்னிங்ஸில் ஒரு பால், தேவையில்லாத ஒரு பால், தண்டத்துக்குன்னு ஒரு அவுட், அந்த மாதிரி தான் இப்போ இங்கே இருந்துச்சு. நல்ல வேளை தனஞ்சய் டிசில்வா அவரோட விக்கெட்டு ஜடேஜாவோட பவுலிங்கில் நோ பால் ஃப்ரீ ஹிட் கிடையாது, நோ பால் ஆயிடுச்சு. இல்லைனா அவ்வளோதான். இன்னைக்கே இன்னும் 2, 3 விக்கெட் முடிஞ்சு நாளைக்கு காலைல வந்துட்டு சும்மா பல்லு விளக்கிட்டு வந்துட்டு ஒரு 2, 3 விக்கெட் எடுத்துட்டு இந்தியா வின்னுன்னு போயிருந்துருப்பாங்க. அப்படி ஒண்ணு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்க லஹிரு உதாரா அவரும் ஒரு மாரி பொறுமையா அந்த டெம்பர்மெண்ட்ட காமிச்சு விளையாண்டுட்டு இருந்தாரு. அவரு மானவ் சுத்தர் கிட்ட எட்ஜ் ஆகி நல்ல கேட்ச் துருவ் ஜுரேல் செகண்ட் ஸ்லிப்ல இருந்து. பட் இதுல ஒண்ணு சொல்லுவேன், அவங்க விக்கெட்ட தண்டத்துக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் ஆனா இந்த பக்கத்துல இந்தியன் டீம் பவுலர்கள்ட்ட இருந்து ஃபைட் இருந்துச்சு. ஒரு விக்கெட்டுக்குமே அலைய விட்டாங்க. அவ்வளோ அப்படியே தூக்கிக்கலாம் குடுக்கலாம் கிடையாது. ஜடேஜாவும் சரி, மானவ் சுத்தருக்கும் சரி அந்த ஓவருக்காக ஒரு பெரிய ஸ்பெல் போட வேண்டியது இருந்துச்சு. கிடைக்கவே விடல. சிராஜ் திரும்ப போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் கிடைச்சுச்சுங்கிற மாரி இருந்துச்சு. பிரசித் கிருஷ்ணாவும் திரும்ப போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் கிடைச்சுச்சுங்கிற மாரி இருந்துச்சு. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்பெல்ல அவங்களுக்கு கிடைக்கல. ஸோ டெம்பர்மென்ட் காமிச்சாங்க. பட் இந்தியன் பவுலர் அதில ஜெயிக்க வேற செஞ்சாங்க. அதான் அதனால தான் நான் 5த் இன்னிங்ஸ் 5த் டேவையும் அப்படி பார்க்குறேன் நானு. பட் அந்த 4 விக்கெட் அப்படிங்கிறது எல்லாமே பெரிய லாஸ். பட் இன்னொரு பக்கம் இந்தியன் டீம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நல்ல வேளை ஒரு 4 சச்சும் அடிச்சுட்டாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 4 சச்சும் அடிக்கல. இன்னொன்னு ரோஷனும், டிக்வெல்லாவும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆடாம இருந்திருந்து, ஓகே எப்படியோ இந்தியாவுக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் வந்து வந்துருச்சு. இல்ல செகண்ட் இன்னிங்ஸ்ல இப்ப ஆடுன ஆட்டத்துக்கலாம் பண்ட் மட்டும் ஆடலன்னு வச்சுக்கங்களேன், டப்பா டான்ஸ் ஆடி இருந்திருக்கும். டார்கெட்டே 280 என்னமோ தான் வச்சிருந்திருப்பாங்க. ஸ்ரீலங்கா ஜெயிப்பாங்களையான்னு எனக்கு தெரியாது. ஆனா, அது அவ்வளோ ஈஸியான ஒரு கேமா இருந்திருக்காது. ஜெய்ஸ்வால் அவுட் ஆனது தேவையில்லாத ஒ ஒ ஒரு ஒரு தண்டத்துக்குன்னு அவுட் ஆனது. அதுக்கப்புறம் கேஎல் ராகுலுக்கு ஒரு ரிவ்யூ ஒண்ணு வந்து தப்பிச்சு, அப்புறம் திரும்ப பேட் பண்ண வந்தாரு. அவரும் பிரபா ஜெயசூர்யாவ சுத்தி அவுட் ஆனாரு. அதுவும் தேவையில்லாத ஒரு விக்கெட்டு. அதுக்கப்புறம் கில்லு வந்து பிரபா ஜெயசூர்யாவ ஸ்வீப் ஆட போனாரு.
அங்கேயும் அது அது காலி. அதுக்கப்புறம் பண்ட்டு அவர் வழக்கம் போல சுத்துறவர் 66க்கு அவுட்னா, அதுக்கப்புறம் பண்ட்டுக்கு வந்து அந்த பண்ட்டு, ஜடேஜா இவங்களுக்கு மானவ சுத்தர் இவங்களுக்குலாம் அசித்த பெர்னாண்டாவும் சரி, இந்த பக்கம் லஹிரு கும்ராவும் சரி, லஞ்சுக்கு அப்புறம் வந்து அந்த ஷார்ட் பால் டாக்டிக்ஸ், பாடி லைன் டாக்டிக்ஸ் பண்ணாங்க. அதில் அவங்க விழுந்தார்கள். பட் தேவ்தத் படிக்கல் அவர் ஒரு பேக் ஃபுட்டில் போயிட்டு எல்எம்டபிள்யூ வந்து மாட்டார். இதில் கேஎல் ராகுல், அதுக்கப்புறம் ரிஷப் பண்ட் நீங்கள் எப்பவுமே அந்த லிஸ்ட்டில் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஜெய்ஸ்வால், கில் இவங்கெல்லாம் கொஞ்சம் தண்டத்துக்கு அவுட் ஆனாங்க. நின்று இருந்தாங்கன்னா, இப்போ கில்லு கொஞ்சம் நேரம் நின்று இருந்தாருன்னா, இன்னும் 20 ஓவர் அடிச்சிருந்தாருன்னா, டார்கெட் கொஞ்சம் பெருசாகவே போட்டிருந்திருக்கலாம். அப்போ நீங்கள் 47 ஓவர், அவங்களுக்கு 43 ஓவர், 34 ஓவர் நீங்கள் பேட் பண்ணியிருந்திருக்காங்கல்ல. அப்படி இல்லை, அவங்க கடைசியாக ஒரு 20 ஓவர் பேட் பண்ண வச்சுருந்துருக்கலாம். 14 ஓவர் இந்தியா இன்னும் பேட் பண்ண தவறிட்டாங்களோ எனக்கு தோணுது. அது எதுவும் பாதிக்காது. பட் நான் சொல்கிறேன், இது அடுத்த அடுத்த மேட்ச்சில் இது அது ரிப்பீட் ஆச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும். பட் பண்ட்டு செம்மங்க, சூப்பர் ஸ்டாருங்க நீங்கள் பேட் பண்ணதில். ஸ்வீப் என்ன, ரிவர்ஸ் ஸ்வீப் என்ன, ஸ்டெப் அப் பண்ணி அடிக்கிறது என்ன, ஏறி அடிக்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி குத்தி டவுன் லெக் சைட் போட்டால், இல்லை மேலே ஏற்றி போட்டால் லெக் சைடில் அடிக்கிறது என்னன்னு சொல்லிட்டு அவர் அடித்த அந்த 66 ரன் தான் ஹெல்ப்ஃபுல்லாகவே இருந்துச்சு. ஒரு பெரிய ஒரு பூஸ்டாக இருந்துச்சு. இந்த விக்கெட்டில் அந்த மாதிரி ஆடுறதுக்குலாம் அதுதான் ஒரு தைரியம் வேணும். அது அவரால் மட்டும்தான் இன்றைக்கி ஆடவும் முடியும். அவரால் மட்டும்தான் இன்றைக்கி ஆடவும் முடிஞ்சிச்சு. சரசரன்னு விக்கெட் போயிட்டு தான் இருந்துச்சு. வந்தார், ஒரு சுற்றினாரு, அவ்வளோதான். அவர் வேலையை சரியாக செஞ்சுட்டாரு. ஈவன் இந்த இன்னிங்ஸில் ஒரு 100 அடிச்சிருந்தாருன்னா, இது வந்து முன்ன ஷேவாக் காலியில் வந்து ஒரு 200 அடிப்பார். அந்த மாதிரி 200க்கு சமமாக கூட பார்த்துருந்துருக்கலாம். பட் அப்படி ஒரு அடி அடிச்சிருந்தாரு. டே 4 விக்கெட்டுக்கு என்ன சொல்கிறது, அந்த பக்கத்தில் தூக்கியும் போட்டாங்க, ஃப்ளாட்டாகவும் போட்டாங்க, ஃபாஸ்ட் பாலர்ஸ் வந்து நல்லாவும் போட்டாங்க. பட் அதில் இன்னைக்கு எதிர்த்து பண்ட்டு மட்டும் தான் சண்டை செஞ்சார். தேவ்தத் படிக்கல், கேஎல் ராகுல் தாக்கு பிடிச்சாங்க. அவங்க சும்மா சொல்லக்கூடாது. இப்போ தேவ்தத் படிக்கல் அவர் இடத்த வந்து செக்யூர் பண்ணிட்டாரு. இதுக்கப்புறம் தேவ்தத் படிக்கலை நீங்கள் நகர்த்த முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு 100 அடித்தது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு 35 ரன் மட்டும் இல்லாமல் பார்ட்னர்ஷிப் போடுறாருல்ல, அது கம்யூனிகேஷன் இருக்குது இல்லை கேஎல் ராகுலோட சேர்ந்து. ஸோ அதனால் வந்து தேவ்தத் படிக்கலோட போவாங்கங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். பார்ப்போம். பட் டே 4 கம்ப்ளீட்டாக இந்தியாவோட டேவா அப்படின்னீங்க அப்படின்னா, செகண்ட் செஷன் வேணால் ஷேர்டு இல்லை ஸ்ரீலங்கா சைடில் நீங்கள் சொல்லலாம். ஆக மொத்தத்தில் 4 நாள்லையுமே இந்தியா ஒரு 6-7 செஷன்ஸை வந்து ஜெயிச்சிட்டாங்க. ஸ்ரீலங்கா ஒரு 2 செஷன் மட்டும் ஜெயிச்சிருக்கிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த நிரோஷன் டிக்வெல்லாவோ சோனல் ஆன அந்த 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 ஒரு செஷனும், அதுக்கப்புறம் இன்றைக்கி 2 செஷன் ஜெயிச்சிருப்பாங்க. மேபி 3 செஷன்லாம் வராது, 2 செஷன் தான். பட் கம்ப்ளீட்டாக இந்தியாவோட பக்கம் தான் அந்த காலி டெஸ்ட் மேட்ச் அப்படிங்கிறது இருக்குது. ஏதோ அதிசயம் அற்புதம் நடக்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸ்ரீலங்கா சைட்லேருந்து நிரோஷன் டிக்வெல்லா, தனஞ்சய் டி சில்வா, சோனல் அதுக்கப்புறம் கீழே வந்து கேஷாரா, இவங்க 4 பேர் பண்ணுறாங்களா? 258 ரன்னு ஒரு நாள் ஃபுல்லாக இருக்குது. பார்ப்போம். மழை இல்லை காப்பாற்றுதா, ட்ரா ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்தியா ஜெயிக்குமா, இல்லை ஸ்ரீலங்கா ஜெயிக்குமா, இல்லை மழை வந்து காப்பாற்றி மேட்சை ட்ரா ஆக்குமா சொல்லுங்கள், பார்ப்போம். சரிங்க, வீடியோ நிறைவடைகிறது. அப்புறம் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு யாருக்கு கொடுப்பாங்க? தேவ்தத் படிக்கல் தான் கொடுப்பாங்கல்ல. நான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் அடிக்க அவர் தான் கொடுப்பாங்க. பட் மானவ சுத்தர் ரொம்ப இம்ப்ரெசிவாக போலிங் போட்டிருக்காரு. இன்னொரு எண்ணில் ஜடேஜாவும் அந்த இடத்துல சும்மா சொல்லக்கூடாது. அவர் காமிச்சிட்டு இருக்காரு. அவரோட மெரிட்டை அவர் காமிச்சிட்டு இருக்காரு. சும்மா சொல்லக்கூடாது, செம்மையாக போட்டுருக்காரு. நல்லா இருக்கு. ஓகே, டே 5 நிறைய பேசுவோம், மிச்சம் வைப்போம், பேசுவோம்.